ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்சி சிஹெச்எல் 2024 கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த லோயஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் சி மைனஸ் பி சச் தட் 7-digit number 1738B9C is divisible by 12. என்ன கொடுத்துருக்காங்க? 1738B9C. ஸோ இந்த 7-digit நம்பர் வந்து எனக்கு 12ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா, ஸோ இதுல சி மைனஸ் பி உடைய லோயஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 12ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் எனக்கு எதால டிவைட் ஆகணும்? 3ஆலையும் 4ஆலையும் எனக்கு கண்டிப்பா எனக்கு டிவைட் ஆகணும். கரெக்டா? ஸோ இதுல எனக்கு 4ஆல டிவைட் ஆகணும்னா 4 உடைய டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா, லாஸ்ட் 2 digits should be divisible by 4. கடைசி 2 நம்பர் எனக்கு 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த ஹோல் டிஜிட்டுமே எனக்கு 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எனக்கு இது 4ஆல் டிவைட் ஆகணும்னா எனக்கு சிக்கு எனக்கு என்னென்ன வேல்யூலாம் வரும்? 92 எனக்கு 4ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 96 எனக்கு 4ஆல் டிவைட் ஆகும். ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. 1 2, இன்னொன்னு 6. கரெக்டா? இப்போ 3 உடைய டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு போன வீடியோல சொல்லியிருந்தேன். 3க்கும் 9க்கும் டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னாக்கா ஒரு சிம்பிளா பண்ணலாம். என்னன்னாக்கா 9 எந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணா எனக்கு 9 வருதோ அதெல்லாமே கட் பண்ணிட்டே போயிடலாம். ஓகேவா? இங்க 9 இருக்கு. அடுத்து 3 + 8 11. ஸோ அதில் 9 கட் பண்ணா 2 வரும். கரெக்டா? ஸோ அப்போ 2 + 7 9. அகைன் 9 வருது. ஸோ கட் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கு? எனக்கு 1 + b + c. இது எனக்கு எதால டிவைட் ஆகணும் அப்படின்னா எனக்கு 3ஆல டிவைட் ஆகணும். கரெக்டா? இப்போ எனக்கு ரெண்டு பாசிபிள் கண்டிஷன் தான் எனக்கு இருக்கு. எனக்கு என்னன்னா சிக்கு வந்து 2 வேல்யூ தான் இருக்கு. 1 2, இன்னொன்னு 6. கரெக்டா? சி இப்போ எனக்கு 2ஆ இருந்துச்சு அப்படின்னா பி எனக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வரலாம்? இந்த இடம் எனக்கு 2ஆ இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ 3 + b இது எனக்கு 3ஆல டிவைட் ஆகணும். அப்போ பிக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வரலாம்? பிக்கு எனக்கு 0 இருக்கலாம், அதுக்கப்புறம் 3 இருக்கலாம், 6 இருக்கலாம், 9 இருக்கலாம். கரெக்டா? அதுக்கப்புறம் சிக்கு எனக்கு 6ஆ இருக்கும்போது பி உடைய வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ்லாம் வரலாம் அப்படின்னா 7 + b 3ஆல டிவைட் ஆகணும். 7 + b எனக்கு 3ஆல டிவைட் ஆகும்னா b உடைய வேல்யூ எனக்கு என்ன இருக்கலாம்? 1 2 இருக்கலாம். கரெக்டா? 5 இருக்கலாம், 8 இருக்கலாம். கரெக்டா? இப்போ அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்க அப்படின்னா சி மைனஸ் பி உடைய லோயஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. பாசிட்டிவ் வேல்யூ கேட்கறாங்க, நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது அப்படின்றாங்க. இப்ப நான் இதுல சி மைனஸ் பி என்னன்னு பாக்குறேன். 2 - 0 2 வருமா? அடுத்து 2 - 3 நெகட்டிவ்ல போகும். 2 - 6 நெகட்டிவ்ல வரும். 2 - 9 நெகட்டிவ்ல போயிடும். அப்ப எனக்கு இதுல ஒரே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் வருது. என்னது அப்படின்னாக்கா இங்க எனக்கு 2 வருது. கரெக்டா? அடுத்து இதுல பார்க்கலாம். இதுல 6 - 2 4 வருது. அதுக்கப்புறம் 6 - 5 1 வருது. அதுக்கப்புறம் 6 - 8 நெகட்டிவ் வேல்யூ வருது. கரெக்டா? ஓகே. ஸோ இப்ப எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு லோயஸ்ட் வேல்யூ 1 வருது, லோயஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ 1 வருது. இங்க எனக்கு லோயஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ இங்க எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ 2 வருது. கரெக்டா? இது ரெண்டுல எனக்கு எது லோயஸ்ட்னு கேக்குறாங்க. எனக்கு 1 தான் லோயஸ்ட். கரெக்டா? அப்ப எனக்கு சி உடைய வேல்யூ எனக்கு என்ன இருக்கணும்னா சி உடைய வேல்யூ 6ஆ இருந்தா பி உடைய வேல்யூ எனக்கு 5ன்னு இருந்தா மட்டும்தான் எனக்கு லோயஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ வருது. அப்ப சி 6 பி 5. இதோடைய டிஃபரன்ஸ் எனக்கு என்னன்னாக்கா 1. இதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். sin square a plus 2 cos square a equal to 7. Find the value of cot a கேக்குறாங்க. இதுல தீட்டா உடைய வேல்யூ a உடைய வேல்யூ 0ல இருந்து 180 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. நான் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா sin square a வால நான் டிவைட் பண்றேன். ஏன் sin square a வால டிவைட் பண்றேன் அப்படின்னா நம்மளுக்கு தேவை cot a உடைய வேல்யூ தான் தேவை. கரெக்டா? இதை நான் sin square a வால நான் டிவைட் பண்ணா cos square a divided by sin square a என்ன வரும்னாக்கா cot square a ன்னு வரும். ஸோ இங்க காட்ன்ற டேர்ம் கிடைக்கிறனால நான் இந்த ஈக்குவேஷனை நான் sin square a வால நான் டிவைட் பண்றேன். sin square a வால நான் டிவைட் பண்ண என்ன வரும்? 12 + 2 cot square a equal to
7 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏன்னு வருமா? ஸோ 1 பை சைன் ஸ்கொயர் ஏன்றது கொசிகன் ஸ்கொயர் ஏ. கரெக்டா? இப்போ எனக்கு கொசிகன் டேர்ம் ரிமூவ் ஆகணும். கரெக்டா? ஸோ ஏன்னா எனக்கு காட் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ எனக்கு கொசிகன் ரிமூவ் ஆகணும். இது ரிமூவ் ஆகணும்னா என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஐடென்டிட்டி இருக்கு. கொசிகனை காட்டி ரிலேட் பண்ண மாதிரி ஐடென்டிட்டி ஒன்று இருக்கு. கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல எனக்கு 7 காட் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிடலாம், இதுல 7 காமன் வெளியே எடுக்கும்போது கொசிகன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ 1ன்னு வருமா? ஸோ நான் அதான் பண்ண போறேன். இந்த ரெண்டு சைடுமே நான் என்ன பண்றேன்னா மைனஸ் 7 காட் ஸ்கொயர் ஏவால நான் என்ன பண்றேன், ரெண்டு பக்கமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இதுல மைனஸ் 7 காட் ஸ்கொயர் ஏ ஆட் பண்ணேன்னா என்ன வரும், மைனஸ் 5 காட் ஸ்கொயர் ஏன்னு வருமா? இந்த இடத்துல 7 நான் காமன் வெளியே எடுத்துட்டேன்னா, அதாவது இந்த இடத்துல நான் மைனஸ் 7 காட் ஸ்கொயர் ஏவா, இதுல நான் 7 நான் காமன் வெளியே எடுத்தேன்னா என்ன வரும், கொசிகன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏன்னு வருமா? கரெக்டா? கொசிகன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ 1. கரெக்டா? ஸோ அப்போ 12 மைனஸ் 5 காட் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 7. இந்த 12 அங்கிட்டு போச்சுன்னா என்ன வரும், மைனஸ் 5ன்னு வருமா? ஸோ அப்போ -5 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். கரெக்டா? ஸோ அப்போ காட் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. அவங்க கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா, காட் ஏ உடைய வேல்யூ கேட்குறாங்க, பிளஸ் ஆர் மைனஸ் 1. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். There are 12 workers in an office and the average age of all the workers is 35 1/2 years. A new worker joins the office. The average becomes 37 years. The current age of newly joined worker is. Okay. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 12 ஒர்க்கர் இருக்காங்க. 12 ஒர்க்கர் உடைய ஆவரேஜ் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 35 1/2 கொடுத்துட்டாங்க. 35.5 வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்றாங்கன்னா, அடிஷ்னலா ஒருத்தர் ஆட் ஆகுறாங்க. ஆட் ஆகுறனால அந்த ஆவரேஜ் எனக்கு என்னவா மாறுதுன்னா 37 எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்ப ஆட் ஆயிருப்பாங்கல்ல, அந்த பர்சனுடைய எனக்கு ஏஜ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 12 பேருடைய ஆவரேஜ் எனக்கு 35.5 இருக்கு. இந்த ஒருத்தர் ஆட் ஆகுறாங்கல்ல, ஆட் ஆகுறவருடைய ஏஜுமே எனக்கு 35.5 இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஆவரேஜ்ல எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இந்த ஆவரேஜ் எனக்கு எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு, உள்ள வரவருடைய ஏஜ் கண்டிப்பா இந்த 35.5 விட அதிகமா இருந்திருக்கு. அதிகமா இருக்கிறனாலதான் இந்த 35.5 விட இது அதிகமா இருக்கு. கரெக்டா? சோ அப்ப இது இவரோட ஏஜ் எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்கும்னா இந்த 35.5 விட கண்டிப்பா எனக்கு அதிகமா இருக்கும். அது எவ்வளவு அதிகமா இருக்கும்ன்றதை நான் பாக்குறேன். சோ இங்க ஆவரேஜ்ல எனக்கு எவ்வளவு அதிகமா இருந்திருக்குன்னு பாருங்க, 1.5 அதிகமா இருந்திருக்கு. கரெக்டா? ஆவரேஜ்ல எனக்கு 1.5 அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம், எனக்கு உள்ள இருக்கிற எல்லா பேருக்குமே எனக்கு 1.5 அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்படிதானே? இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 13 பேர் இருக்காங்க. அப்ப அந்த 13 பேருக்குமே இவர் உள்ள வரனால ஆவரேஜ் எனக்கு 1.5 எனக்கு கூடுது. ஒருத்தருக்கு எனக்கு 1.5 கூடுதுன்னா அப்ப 13 பேருக்கு எனக்கு எவ்வளவு கூடி இருக்கும், 9.5 கூடி இருந்திருக்குமா? கரெக்டா? சரி, 13 பேருக்கு எனக்கு எவ்வளவு கூடி இருக்கும், 19.5 கூடி இருக்குமா? ஓகேவா? அப்ப புதுசா வரவருடைய ஏஜ் எனக்கு எவ்வளவு இருக்கும்னா இந்த 35.5 விட 19.5 எனக்கு என்னவா இருக்கும்னா அதிகமா இருக்கும். அப்ப அவருடைய ஏஜ் எனக்கு என்னவா இருக்கும்னா 55 வயசா இருக்கும் அவருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. Diagonals of a trapezium ABCD with AB parallel to DC intersect each other at point O. If AB equal to 2.5 CD, find the ratio of area of triangle AOB to the area of triangle COD. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரப்பீசியம் கொடுத்துட்டாங்க, அதுல ஏபியும் சிடியும் பேரலல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் பேரலல்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இது ரெண்டுடைய டயகனல் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் ஓன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, என்னதுனாக்கா ஏபி ஈக்குவல் டு 2.5 சிடின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப ஏபிக்கும் சிடிக்கும் உள்ள ரேஷியோ எனக்கு என்னவா இருக்கும்னா
5/2 இருக்குமா? கரெக்டா? இப்ப ஏபி உடைய பார்ட் எனக்கு 5 இருந்துச்சுன்னா சிடி உடைய பார்ட் எனக்கு 2 இருக்கும். ஓகேவா? இப்ப கேக்குறது என்ன கேக்குறாங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாக்கும் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இது ரெண்டுமே பேரலல்னு சொல்லிட்டாங்க. இந்த சிடி ஏபி பேரலல்னா இந்த ரெண்டு லைன் என்ன லைனா இருக்கும்? டிரான்ஸ்வர்ஸ் லைனா இருக்கும். கரெக்டா? சோ அப்ப ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா? இந்த ஆங்கிள் எனக்கு ஆல்பான்னு இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்? ஆல்பாவா இருக்குமா? இந்த ஆங்கிள் எனக்கு பீட்டான் இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்? பீட்டான் இருக்கும். அதே மாதிரி வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். 3 ஆங்கிள்ஸ் எனக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் உள்ள 3 ஆங்கிள்ஸுமே எனக்கு சேமா இருந்துச்சுன்னா அது என்ன ட்ரையாங்கிள்னா சிமிலர் ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்ப இந்த ஏஓபி இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிள் ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள். ஓகேவா? சிமிலர் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் சைடு ரேஷியோ என்ன இருக்கும் அதை ஸ்கொயர் பண்ணா கிடைக்கிறது தான் எனக்கு ஏரியா ரேஷியோ. இங்க எனக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு சைடு ரேஷியோ எனக்கு என்னது? சைடு எனக்கு 5 பார்ட் இருக்கா? இந்த ட்ரையாங்கிளுக்கு எனக்கு சைடு எனக்கு எவ்வளவு பார்ட் இருக்கு? எனக்கு 2 பார்ட் இருக்கா? ஸோ அப்ப ட்ரையாங்கிள் ஏஓபி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஓபி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிஓடி, இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா சைடு ரேஷியோ எனக்கு 5:2 இருக்கு. கரெக்டா? ஸோ அப்ப ஏரியா ரேஷியோ எனக்கு என்னவா இருக்கும்னா, இதை ஸ்கொயர் பண்ணா வரதான் ஏரியா ரேஷியோவா இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 25:4. ஸோ இதுதான் எனக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுடைய ஏரியா ரேஷியோவா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். In triangle ABC, XY is drawn parallel to BC, cutting sides X and Y, where AB equal to 5.4 cm, BC equal to 7.2 cm, and BX equal to 3 cm. What is the length of XY? Okay. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் ABC இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா XY வந்து BCக்கு பேரலலா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. XY BCக்கு பேரலல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுவும் இதுவும் பேரலல் கொடுத்துட்டாங்க. கட்டிங் த சைட்ஸ் X and Y. ஓகே, வேர் AB equal to 5.4, AB 5.4னு கொடுத்துட்டாங்க. BC 7.2 சென்டிமீட்டர், BX 3 சென்டிமீட்டர். கேக்குறது என்ன கேக்குறாங்கன்னா XY என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இது ரெண்டும் பேரலலா? கரெக்டா? சோ பேரலல்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் எனக்கு சேமா இருக்குமா? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா? இது எனக்கு ஆல்பான்னு எடுத்துக்கிட்டா இது எனக்கு ஆல்பாவா இருக்குமா? அதே மாதிரி இது எனக்கு பீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிளும் எனக்கு என்னவா இருக்கும்? பீட்டாவா இருக்குமா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஏன்றது எனக்கு என்னது? காமன் ஆங்கிளா? ஸோ அப்ப இந்த சின்ன ட்ரையாங்கிள் இந்த பெரிய ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே உள்ள 3 ஆங்கிள்ஸுமே எனக்கு சேமா இருக்கா? ஸோ அப்படி 3 ஆங்கிள்ஸுமே எனக்கு சேமா இருந்துச்சுன்னா அது என்னது? இந்த சின்ன ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்றத சொல்லலாமா? கரெக்டா? ஸோ சிமிலர் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் சைடு ரேஷியோ எனக்கு என்னவா இருக்கும்? ப்ரொபோர்ஷனலா இருக்குமா? கரெக்டா? சைடு ரேஷியோ ஈக்குவலா இருக்கும். இப்ப அவன் கேக்குறது என்ன கேக்குறாங்க அப்படின்னாக்கா, லென்த் ஆஃப் XY, இந்த XY ஓட லென்த் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, பீட்டாக்கு ஆப்போசிட்ல சின்ன ட்ரையாங்கிளுடைய லென்த் எனக்கு 2.4 சின்ன ட்ரையாங்கிள். பெரிய ட்ரையாங்கிள் பாருங்க, பீட்டாக்கு ஆப்போசிட்ல எனக்கு பெரிய ட்ரையாங்கிளுடைய லென்த் எனக்கு 5.4. ஸோ கேன்சல் பண்ணாக்க என்ன வரும்? 6ஆல கேன்சல் பண்ணா ஸோ 4:9. இதுதான் எனக்கு என்னதுனாக்கா ரெண்டு அந்த சின்ன ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிளுக்குள்ள சைடு ரேஷியோ. கரெக்டா? இப்ப இங்க இது வந்து ஸ்மால் ட்ரையாங்கிள், ஸ்மாலர் ட்ரையாங்கிளுடைய பார்ட், இது லார்ஜர் ட்ரையாங்கிளுடைய பார்ட். கரெக்டா? இப்ப இந்த XYன்றது எனக்கு எதுல இருக்கு? சின்ன ட்ரையாங்கிள்ல தானே இருக்கு. கரெக்டா? இங்க 9ன்றது பாத்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிளுடைய பார்ட். கரெக்டா? இங்க 9ன்றது பாத்தீங்கன்னா பெரிய ட்ரையாங்கிளுடைய பார்ட்னு சொன்னா இங்க பெரிய ட்ரையாங்கிளுடைய சைடு எனக்கு என்னவா இருக்கு? கரஸ்பாண்டிங் சைடு எனக்கு இங்க 7.2 இருக்கா? ஸோ அப்ப 9 பார்ட் தான் எனக்கு இங்க 7.2 அப்படின்னா இங்க 4 பார்ட் என்னன்னு பார்த்தா இதுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள இந்த XY ஓட லென்த் என்னன்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஏன்னா இதுல ஏன்றது காமன் ஆங்கிள்ன்றது தெரிஞ்சிருச்சு.
ஏக்கு ஆப்போசிட்ல சின்ன ட்ரையாங்கிள் எனக்கு XY இருக்கு, ஏக்கு ஆப்போசிட்ல பெரிய ட்ரையாங்கிள் எனக்கு 7.2 இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ பெரிய ட்ரையாங்கிளோடய எனக்கு சைடு ரேஷியோ எனக்கு தெரியும் 9ன்றது. இங்க பெரிய ட்ரையாங்கிள் உள்ள லென்த் கொடுத்துட்டாங்க 7.2. இப்போ 9 பார்ட் தான் எனக்கு 7.2னா 4 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாக்கா எனக்கு XYயோட லென்த் தெரிஞ்சிடும் 3.2 சென்டிமீட்டர். ஸோ XY அப்போ என்னவா இருக்கும்னா 3.2 சென்டிமீட்டரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். A dozen parts of gloves of rupees 180 are available at a discount of 10%. How many pairs of gloves can be bought for rupees 54? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 180 ருபீஸ்க்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி எவ்வளோ வாங்குறாங்கன்னா எவ்வளோ பேர்ஸ் ஆஃப் க்ளவுஸ் வாங்குறாங்க அப்படின்னாக்கா 12 பேர்ஸ் ஆஃப் க்ளவுஸ் வாங்குறாங்க. அதாவது ஒரு டசன் க்ளவுஸ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 54 ரூபாய்க்கு எனக்கு எத்தனை க்ளவுஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அவங்க வாங்குறது எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னா 180க்கு வாங்குறாங்க. கரெக்டா? ஸோ 180ல 10% போக எனக்கு எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க? இந்த 180ல 10%ன்றது என்னது? 18. ஸோ அப்போ 10% போக எனக்கு எவ்வளோக்கு வாங்கியிருப்பான்? 162. ஸோ அப்போ 162 ருபீஸுக்கு அவன் எத்தனை க்ளவுஸ் வாங்குறாங்க அப்படின்னா 12 க்ளவுஸ் வாங்குறாங்க. 12 பேர்ஸ் ஆஃப் க்ளவுஸ் வாங்குறாங்க. கரெக்டா? ஸோ அப்போ 54 ருபீஸுக்கு எவ்வளோ பேர்ஸ் ஆஃப் க்ளவுஸ் வாங்கியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. கேன்சல் பண்ணா 3 டைம் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 3 12 கேன்சல் பண்ணா 4. ஸோ அப்போ 54 ருபீஸுக்கு எனக்கு 4 பேர்ஸ் ஆஃப் க்ளவுஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். The average of monthly expenditure of a family was rupees 2,500 during the first 4 months, rupees 2,750 during the next 5 months, and rupees 3,550 during the last 3 months of a year. If the total savings during the year was rupees 5,500, what was the average monthly income of a family? First 4 monthsக்கு அவன் ஆவரேஜா எவ்வளவு செலவு பண்றான் அப்படின்னாக்கா 2,500 ரூபாய் செலவு பண்றான். ஓகேவா? அடுத்த 5 மாசத்துக்கு அவன் ஆவரேஜா எவ்வளவு செலவு பண்றான் அப்படின்னா 2,750 ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கடைசி 3 மாசம் அவன் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றான் அப்படின்னா 3,550 ஸ்பெண்ட் பண்றான். ஸோ இப்போ எனக்கு அவன் கேட்கறது ஆவரேஜ் மந்த்லி இன்கம் என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். அதே மாதிரி எனக்கு ஆவரேஜ் மந்த்லி சேவிங்ஸ் எனக்கு எவ்வளோன்னு தெரியணும். அது தெரிஞ்சுனாக்கா எனக்கு ரெண்டையும் ஆட் பண்ணா வர்றது தான் ஆவரேஜ் மந்த்லி இன்கம். கரெக்டா? ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை என்ன பண்ணக்கூடாதுன்ற சொல்லிடுறேன். இதை உட்காந்து இதை மல்டிப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி இதே மல்டிப்ளை பண்ணி இதே மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 12 போட்டு அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்காதீங்க. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் நானா ஒன்று அசியூம் பண்ணிக்கிறேன் 3,000 அப்படின்னு நானா ஒன்று அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா? நான் அசியூம் பண்ண வேல்யூல இருந்து இது எனக்கு எவ்வளோ கம்மியா இருக்குன்னு பாருங்க. 500 கம்மியா இருக்கு. கரெக்டா? ஸோ 500 கம்மியா இருக்கு. ஒருத்தருக்கு எனக்கு 500 கம்மினா இங்க 4 பேர் இருக்காங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு எனக்கு 500 கம்மினா இங்க 4 மாசத்துக்கு எனக்கு எவ்வளவு கம்மியா இருந்திருக்கும்? 2,000 கம்மியா இருந்திருக்குமா? அதே மாதிரி இங்க ஒரு மாசத்துக்கு எனக்கு 250 ரூபாய் கம்மியா இருக்குன்னா 5 மாசத்துக்கு எனக்கு எவ்வளவு கம்மியா இருக்கும்னா 1,250 ரூபாய் எனக்கு கம்மியா இருந்திருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் இங்க ஒரு மாசத்துக்கு எனக்கு 550 ரூபாய் அதிகமா இருக்கு அப்படின்னா ஸோ 3 மாசத்துக்கு எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்கும்? 1,650 ரூபாய் அதிகமா இருக்குமா? ஸோ அப்போ ஓவரால் பார்க்கும்போது 1,600 ரூபாய் கம்மியா இருக்கு. கரெக்டா? கம்மியா இருக்கு. டோட்டல்ல எனக்கு 1,600 ரூபாய் எனக்கு கம்மியா இருக்கு. ஸோ இப்போ ஆவரேஜ்னு பார்க்கும்போது என்ன பண்ணும்? மொத்தம் 12ஆல டிவைட் பண்ணுமா? கரெக்டா? ஸோ 12ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 133.33 போகும். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு டோட்டல்ல 1,600 கம்மியா இருக்கு. அப்போ ஆவரேஜ்ல எனக்கு எவ்வளவு கம்மியா இருக்கணும்னா 133 ரூபாய் எனக்கு கம்மியா இருக்கணும். எதை விட? நான் செட் பண்ண இந்த வேல்யூவை விட. கரெக்டா? ஸோ அப்போ இந்த 3,000 விட
133 எனக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு ஆவரேஜ் எனக்கு மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு எவ்வளவு இருக்கும் 2867 இருந்திருக்குமா. ஸோ இதுதான் எனக்கு என்னதுன்னா ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர். இப்ப ஆவரேஜ் எனக்கு மந்த்லி சேவிங்ஸ் எனக்கு எவ்வளவுன்னு தெரியணுமா. சேவிங்ஸ் அவன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5500 கொடுத்துருக்காங்க. கரெக்டா. இது எப்ப அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லா எனக்கு தேவை ஆவரேஜ் தானே தேவை. ஸோ அப்ப டிவைட் பை 12 பார்த்தா ஒரு மாசத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அதான் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜா எனக்கு எவ்வளவு வருதுனாக்கா 458 வருது. கரெக்டா. இப்ப எனக்கு ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு 2867 வருது. ஆவரேஜ் மந்த்லி சேவிங்ஸ் எனக்கு எவ்வளவு வருதுன்னா 458 வருது. கரெக்டா. இதை ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு கிடைக்கிறதா எனக்கு என்னது ஆவரேஜ் மந்த்லி இன்கமா. எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ் இது ரெண்டையும் சேர்த்தா எனக்கு கிடைக்கிறதா இன்கம். கரெக்டா. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் அவ்வளவுதான் 3325. இதுதான் எனக்கு என்னவா இருக்கும்னா ஆவரேஜ் மந்த்லி இன்கமா இருக்கும். ஓகேவா. டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா இந்த ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இல்லைன்னா இதை இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா நம்பர்ஸ் பெருசாகும். நம்பர்ஸ் பெருசா போனாலே கால்குலேட்டிவா இருக்கும். ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் சம் போலாம். The volume of cube is reduced to 72.9%. By how much is the side of the cube is reduced. ஓகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம்ல வந்து வால்யூம் எவ்வளவு பர்சன்டேஜுக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா 100ல இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 100ல இருந்துச்சுன்னா 72.9க்கு ரெடியூஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இனிஷியலா எனக்கு 100 இருந்தது 72.9க்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. இதை நான் டெசிமல் ரிமூவ் பண்ணா ரெண்டு சைடு நான் 10ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ அப்ப 1000 இருக்கிறது எனக்கு 729 ரெடியூஸ் ஆயிருச்சு. கரெக்டா. இது எனக்கு என்னது வால்யூம்ல. அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா சைட்ல அப்ப எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா. வால்யூம் ஆஃப் ஏ கியூப் என்னது ஏ கியூபா. கரெக்டா. சைடுன்றது எனக்கு ஏ சைடு ஏன்னுச்சுன்னா வால்யூம் எனக்கு ஏ கியூப்னு இருக்கும். கரெக்டா. ஸோ அப்ப இது எனக்கு கியூப் ரூட் எடுத்தா எனக்கு கிடைக்கிறதா எனக்கு என்னது சைடு இருக்குமா. கரெக்டா. ஸோ அப்ப கியூப் ரூட் எடுத்தா இது 10:9 இருக்குமா. இதுதான் எனக்கு என்னது சைடு. கரெக்டா. ஸோ அப்ப எனக்கு இனிஷியலா எனக்கு சைடு எனக்கு 10 இருந்தது இப்ப 9க்கு ரெடியூஸ் ஆயிருச்சு. கரெக்டா. அப்ப எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 1 பார்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு எதுல இருந்து 10ல இருந்து. ஸோ அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10%. அப்ப சைட்ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா 10% ரெடியூஸ் ஆகுறதுனால எனக்கு வால்யூம்ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா 72.9%க்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் சம் போலாம். If the brick size is 25 centimeter into 12 centimeter into 9 centimeter, then how many bricks are required to construct a wall of length 10 meter, breadth 22.5 centimeter and height 6 meter. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பிரிக்ஸ் உடைய டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வால் உடைய டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிக்ஸ் எல்லாம் அடிக்கடிக்கு வச்சு ஒரு அவங்க கொடுத்த டைமென்ஷன்ல எனக்கு வாலை பில்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு எத்தனை பிரிக்ஸ் சேர்ந்தா அவங்க கொடுத்த டைமென்ஷன்ல உள்ள வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எனக்கு எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க பிரிக்ஸ் உடைய சைஸ் வந்து 25 into 12 into 9 கொடுத்துருக்காங்க. அப்ப அது என்னது ஒரு கியூபாய்டா. ஏன்னா கியூபாய்டுடைய டைமென்ஷன் தான் L into B into H இருக்கும். அதே மாதிரி வாலுடைய லென்த்தும் கொடுத்துட்டாங்க. லென்த் பிரெத் ஹைட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ L into B into H அதே தான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு கியூபாய்டு ஷேப். கரெக்டா. பிரிக்ஸ் உடைய சைஸ் வந்து 25 சென்டிமீட்டர் into 12 சென்டிமீட்டர் into 9 சென்டிமீட்டர். கரெக்டா. ஸோ இதனுடைய வால்யூமும் அதாவது இங்க இது வந்து ஒரு பிரிக்ஸ் உடைய வால்யூம். கரெக்டா. இங்க எத்தனை பிரிக்ஸ் சேர்ந்தா இந்த சுவர் வால் இருக்கு பாத்தீங்களா அதனுடைய டைமென்ஷன்ஸ்க்கு எனக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா. இங்க 10 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இங்க சென்டிமீட்டர்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே சென்டிமீட்டரா மாத்தணும், அல்லது மீட்டர்ல வச்சீங்கன்னா எல்லாத்தையுமே மீட்டரா மாத்தணும். நான் எல்லாமே என்ன பண்றேன்னா சென்டிமீட்டரா வச்சுறேன். மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. அடுத்து 22.5 சென்டிமீட்டர்
இது சென்டிமீட்டர்ல தான் இருக்கு, ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்லை. அடுத்த ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 6 மீட்டர்ல கொடுத்துட்டாங்க. ஸோ அதை சென்டிமீட்டரா மாத்திரம்னா இன்ட்டு 100. கரெக்டா? ஓகே, இதுல நான் என்ன பண்றேன்னா ஒரு 10 இங்க மல்டிப்ளை பண்றேன். அப்போ ஒரு 0 இங்க என்ன ஆயிரும், சரி இந்த டெசிமல் என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிருமா. 25 × 9 225 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 12ஐயும் இங்க 6 × 10 60 5ஆல கேன்சல் பண்ணலாமா. கரெக்டா? ஸோ அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு என்ன வருது, 5000. அப்ப இதே டைமென்ஷன் மாதிரி எனக்கு எவ்வளவு பிரிக்ஸ் எனக்கு தேவைப்படும்னா 5000 பிரிக்ஸ் சேர்ந்தாதான் அவங்க கொடுத்துருக்க வால் அந்த டைமென்ஷன்ஸுக்கு எனக்கு பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். கன்சிடர் த 2 concentric circles having radii 17 cm and 15 cm. What is the length of the chord of the bigger circle which is a tangent to a smallest circle? ஓகே, இதுல கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு கொடுத்துட்டாங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா 2 சர்க்கிள் இருக்கும், அந்த 2 சர்க்கிளுக்கும் சேம் சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? அது பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இந்த ரெண்டுக்கும் எனக்கு சென்டர் பாயிண்ட் ஒரே சென்டர் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் எனக்கு என்னதுன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிளோடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, 15 சென்டிமீட்டர், இன்னொன்னு 17 சென்டிமீட்டர். இது 15 சென்டிமீட்டர். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, கேட்கறதுன்னு கேட்கறாங்கன்னா வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பிக்கஸ்ட் கார்ட் ஆஃப் ஏ பிக்கஸ்ட் சர்க்கிள். இந்த பிக்கஸ்ட் சர்க்கிளுடைய கார்டுடைய லென்த் என்னன்னு கேட்கறாங்க. அந்த கார்டு எப்படி இருக்குன்னா ஸ்மாலஸ்ட் சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இதை இப்படி டச் பண்ணி போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்டுடைய லென்த் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சின்ன சர்க்கிளோடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 15 சென்டிமீட்டர்னு, பெரிய சர்க்கிளோடைய ரேடியஸும் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 17 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்கன்னா இந்த டேன்ஜென்ட்டுடைய அதாவது இந்த கார்டுடைய லென்த் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நேத்து நடத்தும் போதே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சொல்லியிருந்தேன். சென்டர்ல இருந்து இந்த கார்டுக்கு வரக்கூடிய லைன் வந்து என்ன பண்ணும்னா கார்டை எக்ஸாக்டா பைசெக்ட் பண்ணும், அதே மாதிரி பெர்பெண்டிகுலரா இருக்கும். கரெக்டா? ஸோ இங்க பாருங்க, அப்ப இது என்ன ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? கரெக்டா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் என்னது, பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் ஃபாலோ ஆகுமா. இங்க 17 15 இருக்கு, 17 15 வச்சு வர ட்ரிப்ளெட் என்ன, 8 15 17. கரெக்டா? ஸோ அப்ப இதோடைய லென்த் எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 8ன்றது தெரிஞ்சிருச்சு. இது 8னா அவன் கேட்கறது என்ன கேட்கறான், அந்த கார்டுடைய லென்த் தான் கேட்கறாங்க. இது 8னா இதுவும் என்னவா இருக்கும், 8ஆ இருக்குமா. அப்ப ஓவராலா இந்த கார்டுடைய லென்த் எனக்கு என்னவா இருக்கும்னா 16 சென்டிமீட்டரா இருக்கும். இதான் கேட்கறாங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2024 கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. சிஜிஎல் எக்ஸாம் எழுதுறவங்க ஸோ இந்த சிஹெச்எல்ல கேட்ட கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்ஸையும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ல இருந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இனி அடுத்தடுத்து இதே மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ் முக்கியமான கான்செப்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.